मरहबा मरहबा जद्दल हुसैनी मरहबा या नूर अलअैनी मरहबा मरहबा। नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फक़द क़ाला अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व मन यत्तक़िल्लाह यजअल लहु मख़रजन व यरज़ुक़हु मिन हैसु ला यहतसिब व क़ाला नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम अल मिफ्ताहुल जन्नति सलात औ कमा क़ाला अलैहि ஸலாத்து வஸலாம்। அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவனாகிய ஏகவல்ல அல்லாஹ்வின் திருப்பெயருடன் என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்திட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அதிலும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் வந்திருக்கும் இன்னும் இந்த ஜும்மா தினத்தில் வருகிறவர்களுக்கும் நம் அனைத்து உள்ளங்களின் மீதும் இன்னும் எங்கெல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு பரிபாலிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, நல்லறங்கள் பல புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்துணை நல்லறியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றியே இன்று போல் என்றுமே நின்று நிலவுவதாக அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில மனிதனோடு சேர்த்து எல்லா ஜீவராசிகளையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான், படைத்து காட்டிக் கொண்டிருக்கின்றான். அவனால் முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லா ஜீவராசிகளையும் படைத்து அந்தந்த ஜீவராசிகளுக்கு என்ன தேவைப்படுமோ அது அனைத்தையுமே கொடுத்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. இது அவனால் மட்டும்தான் முடியும். எத்தனை கோடான கோடி வஸ்துக்கள் வந்தாலும் அந்த வஸ்துக்களுக்கு தேவை என்னென்ன தேவை இருக்கின்றோ அந்த தேவை அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றார். ஆனால் எல்லா படைப்பையும் படைத்துவிட்டு அல்லாஹ் தஆலா படைப்பிடங்களிலேயே சிறந்த படைப்பு நீங்கள் தான். யார் பார்த்து சொல்றோம்? நம்மளை பார்த்துதான் சொல்லலாம். எல்லா ஜீவராசிகளையும் எல்லா படைப்பிடங்களையும் படைத்துவிட்டு அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பிடங்களை காட்டிலும் நீங்கள் தான் சிறந்த படைப்பாக இருக்கின்றீர்கள் என்று மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது கூட கிடையாது. தனக்கு எப்பொழுது துன்பம், துயரம், சோகம் வந்து விடுகிறதோ அப்பொழுதுதான் யா அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடுவாய், யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விடுவாய், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாய மக்களை காப்பாற்றி விடுவாய், யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த இன்னல்களை சரி செய்து விடுவாய், யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்டு இருக்கின்ற இந்த நோய் நொடிகளை சரிப்படுத்தி விடுவாயா என்று தனக்கு கஷ்டம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நான்காவது திருமறையிலே இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகிறார், وَمَن يَتَّقِ اللَّهَ
الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து தக்வா தன்மையிலே இறையச்சத்திலே மூழ்கி விட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். நாம் சிந்திக்க வேண்டும். நாம் வேலைக்காக ஓடுகிறோம், அங்கும் இங்குமாக ஓடுகிறோம், திரிகிறோம், அலைகிறோம். வேலை செய்தால்தான் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வைத்துதான் அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்துதான் தனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியும். அதில் அரிசியும் அடங்கும். அந்த அரிசியை வைத்துதான் உணவு தயாரிக்க முடியும், உணவு சமைத்து சாப்பிட முடியும் என்று வேலை பார்க்கக்கூடியவர்கள் நினைத்துக் கொள்ளலாம். எத்தனை நபர்கள் வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றனர், எத்தனை நபர்கள் ரோட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாயவரம் மயிலாடுதுறை ஜங்ஷனிலே போய் பார்த்தால் தெரியும் எத்தனை நபர்கள் ரோட்டிலே படுத்து தொடங்குகின்றார்கள். இருக்கு வீடு இல்லை, வயநாட்டை கூட எடுத்துக் கொள்ளலாம். இருந்த வீடு எங்கு போனது என்று தெரியவில்லை, புதியது போய்விட்டது. அப்ப ரோட்டிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்தால் தெரியும் அவர்களுக்கு எப்படி உணவு போய் கொண்டிருக்கிறது. நாம் வேலை பார்க்கின்றோம், அங்கிருந்தாக ஓடுகிறோம், குடும்ப தேவைகளை சமாளித்துக் கொண்டிருக்கிறோம், உணவு தேவைகளை சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேலைக்கு போகாமல் படுத்து தொடங்குகின்றார்களே, எத்தனை நபர்கள் கிறுக்கி பிடித்து அழைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, எத்தனை நபர்கள் பைத்தியம் பிடித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, தன்னுடைய வேலையை தானே பார்க்க முடியாமல் இருக்கின்றார்கள். தன்னுடைய வேலையை தானே பார்க்க முடியாமல் எத்தனை பேர் இருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் உணவு போய் கொண்டிருக்கின்றன. எப்படி சாத்தியம்? அல்லாஹ் உணவை அவர்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். யார் யாரெல்லாம் வேலை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்களோ, முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் மூலமாக அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு இரக்கத்தை அல்லாஹ் தஆலா போட்டுவிட்டு அவர்களின் மூலமாக ரோட்டிலே, காட்டிலே, வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா உணவை புகுத்திக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் தஆலா பாராமுகமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டே எந்த நபர்கள் கைவிட்டவிடவில்லையே. நாம் யோசிக்க வேண்டும். எத்துணை நபர்கள் ஃபஜர் தொழுகை கொண்டோம், எத்துணை நபர்கள் ஃபஜர் தொழுகை கொண்டோம். அப்படி வந்தவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா உணவளிக்கலாமே, அல்லாஹ் தஆலா கைகள் பகுதி கொடுக்கலாமே. வராதவர்களுக்கும் வீட்டிலே தொழுகிறார்களே அவர்களுக்கும் அல்லாஹ் தான் நம்முடைய உணவை கொடுத்தால், அல்லாஹ் தான் இந்த உலகத்தை எல்லாம் பரிமாற்றிக் கொண்டிருக்கிறார், நடக்காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று நினைப்பவர்களுக்கும், அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி சாத்தியம்? இது அல்லாஹ்வால் தான் முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நாம் அடிக்கடி கூறக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது வீட்டிலே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி என்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்தின் காரணத்தினாலேயே அல்லாஹ் தஆலா இவர்களுடைய பாவ பிழைகளை எல்லாம் மன்னித்து விடுவார். இவர்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயித்து விடுவார் அல்லாஹ் தஆலா. சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆயிஷாவை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அல்லாஹ் தஆலா. இருந்த போதிலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அழுகையும் கண்ணீருமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகு தூரத்திலிருந்து வருகை தரக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவை பார்க்கிறார்கள். ஆயிஷாவே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை யாராவது அடித்து விட்டார்களா அல்லது யாராவது தகாத வார்த்தைகளால் திட்டி விட்டார்களா? உங்களை அழச் செய்தது எது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு 3 விதமான பதிலை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். யா ரசூலல்லாஹ், நான் அமர்ந்து கொண்டுதான் இருந்தேன், ஆனால் இறைவனுடைய பயம் எனக்கு வந்துவிட்டது, இறைவனுடைய சிந்தனை எனக்கு வந்துவிட்டது. அதன் காரணமாக என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் தாமதமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதாக கூறி
முதல் பதிலை கூறுகின்றார்கள். நாளை மறுமை நாள் அனைவருக்கும் வர இருக்கின்றது. நாளை மறுமை நாள் அனைவருக்கும் வர இருக்கின்றது. அந்த மறுமை நாளில உலகத்தில் அல்லாஹ் அனைத்து விதமான தீவிரவாதங்களையும் படைத்து விட்டானே, அதிலே மனிதனை சிறந்த படைப்பாக ஆக்கிவிட்டானே, அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ் அனுப்பக்கூடிய நோக்கம் என்ன என்று அறிந்து அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் கட்டளையிட்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக உங்களையும் ஏற்று அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னால் நாளை மறுமை நாளையில அனைவர்களுக்கும் அவர்கள் செய்த செயலை ஆமால் பட்டோலை கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் வலது கரையில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ, யார் யாரெல்லாம் உலகத்திலே நல்லறங்கள் பல புரிந்து பிற மக்களுக்கு உதவி செய்து தொழுகையிலே ஈடுபட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டி திரிகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் வலது கரத்தில் என்ன செய்யப்படும்? பட்டோலை கொடுக்கப்படும். அப்படி வலது கரத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சொர்க்கம் சென்று விடுவார்கள். இலகுவாக என்ன செஞ்சுவாங்க? சொர்க்கம் சென்று விடுவார்கள். யார் யாரெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை மறந்த வண்ணமாக தொழாமல் திக்ர் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு மாற்றமான சூழ்நிலையில ஈடுபட்டார்களோ, தீமைக்கு மேல் தீமையை மட்டும் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இடது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்படும். ஆமாம் பட்டோலை கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டவர்கள் தான் நரகம் சென்று விடுவார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, யார சொல்லா எனக்கு யார் சொல்றா? ஆயிஷா சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சொல்றாங்க, யார சொல்லா எனக்கு கொடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் வலது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்படுமா அல்லது இடது கரத்தில் பட்டோலை கொடுக்கப்படுமா என்று நினைக்கையில் எனக்கு அமைதியாக வருகிறது. இரண்டாவது சொன்னாங்க, அனைத்து நம்முடைய செயல்களையும் மீசான் என்று சொல்லப்படக்கூடிய தராசு, அந்த தராசு நிறுக்கப்படும். அப்படி நிறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரவர்கள் செயல்கள் நன்மையாக அமைந்து அந்த நன்மையை பெற்று கணத்தால் தாழ்ந்து விட்டவர்கள் எல்லாம் சொர்க்கம் பெறுவார்கள். அவரவர்கள் செய்த தீமை மிகைத்து அந்த தீமையை பற்றி கணத்தால் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் நரகம் பெறுவார்கள். யார சொல்லலாம், எனக்கு நெருக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நன்மையை தட்டு கணத்தால் தாழ்த்தப்படுமா அல்லது தீமையை தட்டு கணத்தால் தாழ்த்தப்படுமா என்று நினைக்கையில் எனக்கு அதற்கையாக. மூன்றாவது சொன்னாங்க, உலகத்தில் யார் யாரெல்லாம் தோற்றுவிக்கப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் படைக்கப்பட்டார்களோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அதற்கு பின்னால் வாழக்கூடிய எத்தனை நபர்கள் வருகிறார்களோ அத்துணை நபர்களும் நாளை மறுமை நாளில சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடந்து செல்வார்கள். சிராத்துல் முஸ்தகிம் பாலம் முடியை விட மெல்லியதாக, கத்தியை விட கூர்மையானதாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கலாம். எல்லா நபர்களும் நடந்து போவாங்க, கடந்து செல்வாங்க. யார் யாரெல்லாம் உலகத்தில் நன்மையை மட்டும் தொழுது நன்மையை மட்டும் செய்தார்களோ அவர்கள் அனைவரும் சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார்கள். மின்னல் வேகத்தில் கடந்து விட்டவர்கள் எல்லாம் சொர்க்கம் பெறுவாங்க. அதை கடக்க முடியாதவர்கள் எல்லாம் நரகம் பெறுவாங்க. யார சொல்லலாம், நான் கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடந்து சென்று விடுவேனா அல்லது காலை கீழே எழுந்து விடுவேனா, நரகம் பெறுவேனா என்று நினைக்க எனக்கு அழகையாக வருகிறது அப்படின்னா ஆயிஷாவுடைய நாம் சிந்திக்க வேண்டும். சொல்லக்கூடியவர் சாதாரண நபர் கிடையாது, சொல்லக்கூடிய சாதாரண பெண் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியாக தேர்ந்தெடுத்து மனைவியாக வந்துள்ள ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இவர்களுக்கு ஒரே ஒரு அந்தஸ்து போதுமானது, இவருக்கு அவசியம் கிடையாது. அல்லாஹ் தஆலாவின் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி என்ற ஒற்றை வார்த்தையின் காரணமாக சொர்க்கத்திற்கு சொந்தக்காரியாக ஆகிவிடுவார்கள். இருந்தும் கூட இவ்வாறு ஏழு அழுகையும் கண்ணீருமாக இறை பயத்திலே மூழ்கிவிட்டார்கள் என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய உம்மத்துமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்கள் அனைவர்களும்
இபாதத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். சிறந்த படைப்பிற்கு உண்டான அடையாளங்களிலே அவர்கள் மூழ்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டாலே ரசூலுல்லாஹிலேயே படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பு மனிதர்களாகிய நீங்கள் தான் என்று முத்திரை குத்தி விட்டாலே அதற்கேற்ப அவர்கள் இருக்க வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மாத்திரமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆசைப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல குறிப்பிடுவார்கள், மிஃப்தாஹு ஜன்னதி ஸலாத், மிஃப்தாஹு ஜன்னதி ஸலாத். உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா, உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா வந்து என்ன செய்யுங்க, தொழுங்கள். மிஃப்தாஹு ஜன்னதி ஸலாத், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம் போகணுமா வந்து தொழுங்கப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப அதை குறிப்பிட்டு காட்டினார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவன் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் இரண்டு வகையான சிறப்பை பெற்று விட்டார்கள். மருமகன் ஃபாத்திமாவுடைய கணவன். இப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய வேளையில ஒரு நபர் வந்து கேட்கின்றார், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில், அலி அவர்களே உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஆட்டையும் படைத்து விட்டார். ஆடு இருக்கிற ஆடு குர்பானி கொடுப்போம், அக்கீகா கொடுப்போம், சதக்கா கொடுப்போம், கறிக்கடையில இறைச்சி கடையில வெட்டி என்ன செய்வாங்க, அறுத்து அதை விற்பனை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஆடு இருக்கிறத அந்த ஆட்டையும் என்ன செஞ்சார், அல்லாஹ் தஆலா படைத்து விட்டார். மனிதர்களுடன் சேர்ந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சார், படைத்து விட்டார், மனிதர்களுக்கு தொண்டு விட்டார். அதோடு சேர்த்து நாயையும் அல்லாஹ் தஆலா படைத்து விட்டார். என்னங்க யார் சொல்றா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய வேளையில் சஹாபியாக இருந்தார்களே அவர்கள் கேட்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் உலகத்தில் அல்லாஹ் தஆலா ஆட்டையும் படைத்து விட்டார். ஆடுன்னு சொல்லும்போது ஆட்டு வியாபாரியா வந்துட்டார். ஆட்டையும் படைத்து விட்டார், நாயையும் படைத்து விட்டார். ஆடு என்பது அல்லாஹ் தஆலா ஹலாலாக ஆக்கி தந்து விட்டார், ஹலாலாக ஆக்கி தந்து விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய காலகட்டத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கனவு ஒன்று கண்டார்கள். அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்று துணிந்து சென்றார்கள். அப்பொழுது ஆட்டை அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பிவிட்டார். இரண்டு ஆடுகளை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்பதாக. அதிலிருந்து அல்லாஹ் தஆலா ஆட்டை ஹலாலாக ஆக்கி தந்து விட்டார். இறைச்சி கடையில ஆட்டுக்கடையில அறுத்து ஆடு பலியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது கொலையாக ஆகாது, சிரிக்காது, அது கொலையாக ஆகாது. ஆட இருப்பது கொலையா இல்லைங்க, அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்த ஹலால். குர்பானியை அறுத்து பலியிடப்படுகின்றது, சதக்காவாக மக்கள் கொடுக்கின்றார்கள். யார் கேட்கிறார், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லா தேவைகளுக்கும் ஆட்டையை முன்னிறுத்தி அதை அறுத்து பலியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நன்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஆட்டினுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் குறைத்து காட்டவில்லை. என்ன செய்யறாங்க, குறைத்து காட்டவில்லை. எத்தனையோ தேவைகளுக்காக வேண்டி திருமணத்திற்காக வேண்டி அறுத்து விருந்தோம்பல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்துவிட்டால் ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்டு அவர்களுக்கு உபசரிப்பு செய்யப்படுகிறது. இப்படி எத்தனையோ தேவைகளுக்கு ஆட்டினுடைய இறைச்சி பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆட்டினுடைய எண்ணிக்கை அப்படி அறுத்து பலியிட்டால் ஆட்டினுடைய எண்ணிக்கை என்ன செய்யணும், குறைய வேண்டும். ஆனால் குறைக்கப்படவில்லையே, அது மீண்டும் மீண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது என்று ஒரு கேள்வியை முன்னிறுத்தி இரண்டாவது கேள்விக்கு வருகின்றார். அதே சமயத்திலே நாயையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டார், படைச்சிட்டார். ஆனால் நாய் அறுக்கப்படவில்லை. நாய் என்ன செய்யல, அறுக்கப்படவில்லை. அந்த ஹலாலாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தரவில்லை, அறுக்கப்படவில்லை. நாய் குறைந்து கொண்டிருக்கின்றது. சட்டப்படி பார்த்தா அறுக்கிற எண்ணிக்கை என்ன செய்யணும், அறுத்துட்டு அதனுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். அறுக்காத பிராணி அதிகரிக்கிறது, என்ன செய்ய அதிகரிக்கிறது.
குறைந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன என்பதாக கேட்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், பதில் கூறினார்கள், மனிதா, ஆடு என்பது அல்லாஹ்வால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அனுப்பி தந்து மனிதர்கள் அனைவருக்கும் ஹலாலாக்கி தந்தது. இதை தாண்டியும் ஆடு என்பது இரவு நேரத்தில் சீக்கிரம் கொடுக்கிறது. சீக்கிரம் ஆடு வளர்க்கக்கூடியவர்கள் கவனித்து பாருங்கள், ஆடு வளர்க்கக்கூடியவர்கள் கவனித்து பாருங்கள். சீக்கிரம் என்ன செய்ய தூங்கி விடுங்க. ஃபஜ்ருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில் யார் சொல்றாங்க? அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் அது விழித்து அசை போட ஆரம்பித்து விடுகிறது. என்ன செய்ய? அசை போட ஆரம்பித்து விடுகின்றது. அந்த நேரம் என்பது மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம். மலக்குமார்கள் வரக்கூடிய நேரம். அப்படி மலக்குமார்கள் வந்து அது மலக்குமார்கள் வரக்கூடிய நேரத்தில் விழித்து அவருடைய பாசையை கட்டி இறைவனை திக்ர் செய்வதன் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அதற்கு பரக்கத்தை தந்து விட்டான். அதற்கு ஆற்றுக்கு பரக்கத்தை தந்து விட்டான். எனவேதான் அது பரக்கத்தாக அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. மலக்குமார்களுடைய வருகை, தஹஜ்ஜுடைய நேரம், ஃபஜ்ருடைய உதயம், இறைவனுடைய அருள் பார்வை அனைத்தும் சேர்ந்து ஆற்றுக்கு பரக்கத்தாக அமைந்து விடுகிறது. நாய் என்பது இரவு முழுவதும் முழித்துக் கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து இரவு முழுவதும் முழித்துக் கொண்டிருக்கின்றது. தஹஜ்ஜுடைய நேரத்திலும் தஹஜ்ஜுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அப்பதான் என்ன செய்யும்? தூங்கும். அப்பதான் தூங்கக்கூடியதாக இருக்கின்றது. நாய் ஏதோ ஒரு சில நாய் பைக்ல சரண் போறாங்க, பைக்ல சரண் போற வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது, இரவுல என்ன செய்யுது? அதிகம் நாயெல்லாம் என்ன செய்யுது? கரெக்டா. அப்ப இரவு முழுவதும் விழித்துக் கொண்டு எப்பொழுது ரஹமத்துடைய பார்வை இறங்கக்கூடியது நேரமாக இருக்கிறதோ தஹஜ்ஜுடைய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இது ஃபஜர் வரைக்கும் அந்த நாய் உறங்கிக் கொண்டிருக்கின்றது, விழிக்க மறுத்து விடுகின்றது. அதன் காரணமாக நாயை என்ன செய்யறான்? குறைவாக ஆகிவிட்டான். எனவேதான் இந்த அருள் பார்வை கிடைக்காததன் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வீட்டிலே நாய் வளர்த்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று குறிப்பிட்டு விட்டார்கள். அந்த வீட்டில மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை அந்த வீட்டில் கிடைக்காது. எந்த வீட்டில் போட்டோக்கள் மாற்ற முடியுதோ அந்த வீட்டிலேயும் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிவிட்டார்கள். ஆட்டையும் நாயையும் வைத்து மனிதர்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உதாரணத்தை காட்டிவிட்டார். ஆட்டையும் நாயையும் வைத்து மனிதர்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உதாரணத்தை காட்டிவிட்டார்கள். எந்தெந்த நபர்கள் எல்லாம் இரவிலே சீக்கிரம் தூங்கி, இன்று மொபைல் போன் வந்துவிட்டது, மொபைல் போன், செல்போன், அந்த செல்போனை இரவு முழுவதும் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. எப்ப ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லப்படுதோ அப்ப போர்வை இழுத்து போட்டுறது தான். தஹஜ்ஜுடைய நேரத்துல போர்வை இழுத்து போட்டுறது தான். தொழுவதற்கு மனசு வரல. காரணம், செல்லை இரவு முழுவதும் நாய் போன்று என்ன செய்வது? நோண்டிக்கிட்டே இருக்கும். அன்பிற்கிற எல்லா நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயையும் ஆட்டையும் உதாரணம் காட்டி எதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால், பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்கள் அனைவரும் மனிதராக பிறக்கக்கூடிய உம்மத்துமார்கள் அனைவரும் இறைவனுடைய அருள் பார்வைக்குள் வந்துவிட வேண்டும். இறைவனுடைய அருள் பார்வைக்குள் வந்துவிட வேண்டும். தஹஜ்ஜும் தொழுதாக வேண்டும். தஹஜ்ஜின் மூலமாக ஃபஜ்ரும் தொழுதாக வேண்டும். ஃபஜ்ரின் மூலமாக அனைத்து விதமான நன்மைகளும் அவர்கள் பெற்றாக வேண்டும். ஃபஜ்ர் தொழுகையின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவின் துணை நெருங்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கின்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன பொய்யாகுமா? நிச்சயம் நடக்கத்தான் செய்யும். எனவே அன்பிற்கிற எல்லாரும் கொண்டாடியார்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது போன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி
நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை பட்டியலிலே நாமும் சேர்ந்து எப்படி ஆட்சிக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்துக்கு மேல் பரக்கத்தை, ரஹமத்திற்கு மேல் ரஹமத்தை அல்லாஹ் தஆலா தந்தாலும் அது போன்று நம்முடைய வாழ்விலும் மக்களுடைய மனிதனாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை இபாதத் செய்வதன் மூலமாக பரக்கத்துகளை அதிகமாக ஆக்கி தந்த அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.